சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஹாலிவுட் ரசிகர்களுக்கு ஃபேவரட்டான ஹேனா டியாம்ஸ் நடிப்புல லென் வைஸ்மேன் இயக்கத்துல ஜான்விக் படத்தினுடைய ஒரு பகுதியா வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் பலேரினா. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தினுடைய கதை அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஹீரோயின் ஹேனா டியாம்ஸ் பாத்தீங்கன்னா சின்ன வயசா இருக்கும்போது அவருடைய அப்பாவை ஒரு குரூப் கொடூரமான முறையில கொலை பண்றாங்க. இதற்கு பிறகு சின்ன வயசா இருக்கிறதுனால என்ன பண்றதே தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா வின்சென்ட் பாத்தீங்கன்னா ராஸ்கோ ரோமா கிட்ட சேர்த்து விடுறாங்க. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா பல கடுமையான பயிற்சிகள் அந்த இடத்துல கொடுக்குறாங்க. பல போராட்டங்களுக்கு தயாராகிறாங்க. ஒரு கட்டத்துல ஒரு சிலருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய ப்ராஜெக்டை ஹேனா டியாம்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. அப்படி ஒரு ப்ராஜெக்ட்ல ஒருத்தரை கொலை பண்ணும்போது அவருடைய கையில தன்னுடைய அப்பாவை கொலை பண்ண முடிய அந்த சிம்பிளை பாக்குறாங்க. அதற்கு பிறகு தன்னுடைய தந்தையை கொலை பண்ணவங்களை பழி வாங்குறதுக்காக போறாங்க. அந்த பழி வாங்குற நோக்கம் வெற்றி பெற்றதா தோல்வி அடைஞ்சதா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தை பத்தி ஆலோசனம் அப்படின்னா, படத்தினுடைய நாயகி ஹேனா டியாம்ஸ், அதாவது ஆக்ஷன் காட்சிகள்ல இந்த படம் முழுக்க சரவடியா வெடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஹீரோவுக்கு நிகரா அடிதூள் கலப்பிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா தன்னுடைய தந்தையை இழந்த ஒரு மகளா ஒரு வலியோட சண்டைக்கு தயாராகிற அந்த காட்சியாகட்டும், தன்னை விட வலுவான ஆண்களை சண்டைக்கு எதிர்கொள்ளும் போது ஆக்ஷன் காட்சிகள்ல ருத்ர தாண்டவம் ஆடிருக்காங்க ஹேனா டியாம்ஸ். ஜான்விக் படங்களாலே எதுக்காக நம்ம பார்ப்போம்? சண்டை காட்சிகளுக்காக தான் பார்ப்போம். குறிப்பா எந்த மாதிரியான வித்தியாசமான சண்டை காட்சிகளை யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த சண்டை காட்சிகள் என்னென்ன மாதிரியான வித்தியாசமான பொருட்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கறத இந்த படத்தினுடைய சிறப்பு. அப்படி இந்த படத்தை பார்க்கும்போது கத்தி துப்பாக்கி எல்லாம் தாண்டி கிளைமேக்ஸ் காட்சிகள்ல நெருப்பு வீஸ் தண்ணி அப்படின்ற மாதிரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த சண்டை காட்சி எல்லாம் வேற லெவல் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்க தோணுது. அதே போல ஜான்விக் பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல ராஸ்கோ ரோமாவுக்கு உதவி பண்ண வராரு. அப்போ ஹேனா டியாம்ஸ் ஜான்விக்கை சந்திக்கிறதாகட்டும், ஒரு சில யோசனைகளை கேட்கறதாகட்டும், கிளைமேக்ஸ்ல ஹேனா டியாம்ஸை கட்டுப்படுத்த ஜான்விக்கே வர மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாங்களே, அதெல்லாம் வேற லெவல்ல இருக்கும். வழக்கம் போல ஜான்விக் அப்படிங்கிறது ஒரு உலகம். அந்த உலகத்துக்குள்ள நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்துலயும் பண்ணிருக்காங்க. லாஜிக் அத்துமுறைகள் ஓவராவே இருக்கு. லாஜிக் அத்துமுறைகள் எல்லாம் தாண்டி இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தரமான விருந்தா இருக்கும். குறிப்பா ஒரு கட்டத்துல ஹேனா டியாம்ஸ் பாத்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவை கொலை பண்ணவங்களுக்காக ஒரு கிராமத்துல அந்த கல்ட்டு கேங்க பழி வாங்குறதுக்காக போறாங்க. அப்போ ஒரு ஊரே பாத்தீங்கன்னா ஹேனா டியாம்ஸை கொலை பண்ண வருவாங்க. அப்போ ஹேனா டியாம்ஸும் ஜான்விக்கும் சேர்ந்து அந்த ஊரே அடிச்சு தும்சம் பண்ணி காலி பண்ணுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் தோணும். பட் லாஜிக் அத்துமுறைகள் எல்லாம் தாண்டி இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் விரும்பிகளுக்கு ஒரு தரமான விருந்தா தான் இந்த படம் இருக்கு. இந்த படத்துக்கு எம்பி3 கொடுக்குற ரேட்டிங் 5/3. அடுத்த மசாலத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.